சார் திமுகவுக்காண்டி ரஜினி சார் அவர்கள் பயக்கிறான்னு சொன்னா உண்மையிலே டெரரா இருந்த ஒரு பெரிய அரசியல்வாதி வந்து ஜெயலலிதா அவர்கள் சார். அந்த அந்த அம்மாவே தைரியமா ஆண்டவனாலும் தமிழ்நாடை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவர் சார். சார் சொல்லி 5 வருஷம் மறுபடியும் மாறினாரா இல்லையா? அந்த ஸ்டாண்ட்ல அது பேர் மாறுறது இல்ல சார். அன்னைக்கு தேதிக்கு அவர் எடுத்த முடிவுனால தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்தது சார். தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரல சார். சரி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி முடிவு எடுத்ததுனால தான் யுனைடெட் ஃப்ரண்ட்னு ஒரு கவர்மெண்ட் டெல்லி அரசாங்கமே மாற்றம் வந்தது சார். அப்ப சரி, அப்ப கூட ரஜினி வந்து தனி கட்சி ஆரம்பிச்சுதான் ஜெயிச்சிருக்கலாம், மூப்பனார்லாம் ஒன்னா இருந்தாங்க. அப்பயும் அவருக்கு இந்த தைரியம் வரல சார். ஏன் திருப்பி திருப்பி தைரியம்னே ஒரு வார்த்தையை சொல்ல? ஒன்றும் குழப்பம்ங்கிறீங்க, இல்லாட்டி தைரியம்ங்கிறீங்க, இல்லாட்டி கோழைங்கிறீங்க. எதுக்கு சார் இந்த மாதிரி வார்த்தைகளே போட்டு பிரயோகிக்கிறீங்க? ஏன் சார் ஒரு மனுஷன் வந்து ஒரு அப்ப எல்லாருமே சொன்னாங்க, ஞாபகம் உங்களுக்கு, ரஜினி இப்ப கட்சி ஆரம்பிச்சா ஜெயிச்சிருக்காங்க. இப்ப ஒரு ரஜினியே சொல்றாரு சார். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எப்போதுமே ஒரு ஆற்றல் மிகுந்த மனிதர்களுக்கு வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சார். என்ன சிக்கல்னா, அந்த ஆற்றலை வந்து விஷப்பரிச்சு ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு ஒரு ஃபேக்டர் ஆஃப் ஒரு என்ன சொல்றது, ஒரு முன் யோசனை இருக்கு சார். இந்த முன் யோசனையில் காலதாமதமாக நடக்கலாம், சூழ்நிலை மாற்றங்கள் வரலாம், எல்லாம் வரலாம் சார். இவரே நிறைய முன் யோசனை உள்ள மனிதராக இருக்கார் சார். பேசிக்காக நீங்கள் அவரோட கேரக்டரை நீங்கள் பாருங்கள், தயவு செஞ்சு லுக் அட் ஹிஸ் கேரக்டர்.